Hello friends, welcome to Fantasy Gurtham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் எடுத்துனா ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL நடக்க இருக்கிற 19வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா குஜராத் கைன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் சொல்லலாம். இந்த மேட்ச் குஜராத் வின் பண்ணிருச்சு அப்படின்னா பாயிண்ட் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் டைரக்ட் ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மும்பை வின் பண்ணிருச்சுன்னா மும்பை வந்து 2வது போயிடும். அடுத்த மேட்ச் சரி மும்பைக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு, அதையும் வின் பண்ணிட்டாங்க, டைரக்ட் ஃபைனலுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் 2வது 3வது இருக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்ச்ல பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் வருவாங்க. ஸோ டைரக்டா ஃபைனல் போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா குஜராத் இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாவே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கால்குலேஷன்ல டாப் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குஜராத் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 ஒரு முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வினுவை பொறுத்த வரைக்கும் மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மும்பையோட பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெனுவுல. பட் இந்த வெனுவுல அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் சைஸ்ல பார்க்கும்போது பிச் அந்த டியூ ஃபைட் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது அந்த டைமிங்ல எதுக்கு ஃபேவரா இருக்கோ அதுக்கு தகுந்தாக்குள்ள அவங்க பேட்டிங் சூஸ் பண்றதா இல்ல பவுலிங் சூஸ் பண்றதா டாஸ் வின் பண்ண டீம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 160ல இருந்து ஒரு 170 ஸ்கோர் அடிச்சிட்டாவே செகண்டா பேட் பண்ற டீம் கொஞ்சம் சிரமப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது வெனு ரெக்கார்ட்ஸ் அப்படி ரெண்டு விதமா இருக்கு. ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ பிச் எதுக்கு ஃபேவரலா இருக்கு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்ல பவுலர் ஸ்பின்னர் பார்க்க யாருக்கு ஃபேவரலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன். அதுக்கு தகுந்தாக்கல எதுக்கு ஃபேவரலா இருக்கு அப்படிங்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாங்களோ நீங்க டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் ஒன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் ஒன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரோ ஃபண்டிஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் கிராண்ட் லீக்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் ஐஸ்ல நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 3 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம WPL மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல 10 பேர் வரவங்களுக்கு iPhone 16, 10ல இருந்து 20 பேருக்கு iPad 10th ஜெனரேஷன், 21ல இருந்து 30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ்பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்சஸ் மட்டும் இல்லாம இன்டர்னல் மேட்சஸா இருக்கட்டும், ODI மேட்ச், டொமஸ்டிக் லெவலில் நடக்கிற மேட்சஸ் நிறைய மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க. கிராண்ட் லீக்ஸ், மினி கிராண்ட் லீக்ஸ் நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இல்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும், பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் வின்னிங் எலிஜிபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அங்க ஆடி இருக்க மேட்சஸை பார்க்கும்போது செகண்டா பேட் பண்றவங்களுக்கு தான் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 165 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டெல்லி உமன்ஸ் 223 ரன் அடிச்சிருக்காங்க. வெறும் 2 விக்கெட்ஸ் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் சேம் அதே டெல்லி உமன்ஸ் 131 ரன்னுக்கு 9 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. இந்த வெனுவோட லோவஸ்ட் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா 131 அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துங்க.
ஆர் ரீசெண்ட் ரெக்கார்டை பார்க்கும்போது ஓவராலா 156 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா லாஸ்ட் 5 T20 அவங்க விளையாண்டதை பார்த்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 156 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல லாஸ்ட் 5 T20 ஓவராலா 50 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு 16 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 34 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து லாஸ்ட் 5 மேட்ச்ல அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. போத் இன்னிங்ஸுமே நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. 5 மேட்சஸுமே மும்பை உமன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. குஜராத் உமன்ஸ்க்கு வந்து வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா எதுவுமே இல்லை. பட் இந்த மேட்ச்ல குஜராத் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் வந்து பிளே பண்ணுவாங்க. அடுத்த 2 டீமுக்கு ப்ராப்பர் 11 பார்ப்போம். ஸோ 2 டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும் பெத்மோனி, ஹேமலதா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஹேமலத்தோட ஃபார்ம் வைஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, மோஸ்ட்லி சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. லாஸ்ட் லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ ஹர்லின் தியோல், ஆஸ்லி கார்னர், டியான் டாட்டின், லெட்ஸ்ஃபீல்ட், பாரதி ஃபர்மாலி, காஸ்வி கௌதம், தனுஜ் கன்வர், மேகனா சிங் அண்ட் பிரியா மிஸ்ரா. ஸோ இதுதான் குஜராத் கைன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அடுத்த மும்பை உமன்ஸ். ஸோ மும்பை உமன்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் அம்லியாக்கர், ஹைலி மேத்யூஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அம்லியாக்கரை வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. பெருசா உங்களுக்கு சப்போர்ட் இல்ல. இந்த மேட்சஸ் சேம் யாஸ்திகா பாட்டியா கூட நீங்க ஓபன் பண்ண விட்டு அம்லியாக்கரை எப்போதுமே 6 டவுனுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் லைனப்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பிளே பண்ணியிருக்காங்க. நட்ஸ்பிரின், ஹர்மன்பிரீத் கவுர், அம்ஜோத் கவுர், யாஸ்திகா பாட்டியா, ஜாஜனா, கமலினி, சம்ஸ்கிருதி குப்தா, இஸ்மாயில் அண்ட் சிசோடியா. ஸோ இதுதான் மும்பை உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ இந்த 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி 2 டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். அம்லியாக்கரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போல் பண்றாங்க. ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், நட்ஸ்பிரின் 3 ஓவர். இந்த வெனுவுல வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல போல் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போல் நல்ல சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. மினிமம் 3 ஓவர், அதிகபட்சம் 4 ஓவர். இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இஸ்மாயில் 4 ஓவர். ஸோ இந்த மாதிரி போல் பண்ணிடுவாங்க. இந்த 4 பேருமே ஒரு 4 ஓவரா போல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. இதுல அமன்ஜோத் கவுருக்கு இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா ஒரு டவுட் தான். சம்ஸ்கிருதி குப்தா, ஸோ ஆஃப் பிரேக் பவுலர் ஹைலி மேத்யூஸ் இருக்காங்க. 4 ஓவருமே ஒரு பவுல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டேன் இருந்திருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா சம்ஸ்கிருதி குப்தா ஒரு 2 ஓவர் வச்சு போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிசோடியா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாங்க. ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா சிசோடியாவுக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நட்ஸ்பிரின் ஒரு 3 ஓவர், அம்லியாக்கர் ஒரு 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டு அம்ஜோத் கவுருக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் இவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து பண்ணுவாங்க. இதுல அம்லியாக்கர் மினிமம் 3, அதிகபட்சம் 4 ஓவர் போல் பண்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஒரு லெக் பிரேக் பவுலர் இந்த வெனுல ஸ்பின்னுக்கு நல்லாவே டேன் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அம்லியாக்கர் நான் பாட்டுக்கார போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வைஸ் கார்டு ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைலி மேத்யூஸ் ஸோ 4 ஓவர் போல் பண்றாங்க. இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அம்லியாக்கர் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. பட் இந்த மேட்சும் அதே மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்கிற பெரிய டவுட் தான். அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயர் வந்திருப்பாங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கண்டிப்பா சுத்தமா பிளேயர் வந்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஸோ நட்ஸ்பிரின் தான் மோஸ்ட்லி எல்லாரும் கேப்டன்ஷிப்பும் ஹைலி மேத்யூஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த மேட்சுக்கு எல்லாருமே சேமா ஒரே மாதிரி ஆப்ஷன்ல தான் வருவாங்க. நம்ம கொடுக்குற கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் நம்ம யார் வெற்றி அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. ஸோ அதுல மட்டும் நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சீங்கன்னா அம்லியாக்கருக்கு ஒரு கேப்டன், ஹைலி மேத்யூஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 1 விக்கெட், அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். நட்ஸ்பிரின் மினிமம் 3 ஓவர், அதிகபட்சம் 4 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருக்க பிளேயர். போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபாஸ்ட் பாலுக்கு பெருசா டேன் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா நட்ஸ்பிரின் வந்து 1 அன்எக்ஸ்பெக்டா 2 எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம வந்து
எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். இந்த வெனுவுல பேட்டிங் வந்து நல்லாவே ஃபேவரபிளா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா 15ல இருந்து ஒரு 20 ஸ்கோர் வரையும் வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அடுத்தா ஹர்மன்பீட் கவுர். ஸோ ஹர்மன்பீட் கவுரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அவங்க கேப்டன்ஷிப்னாக்க எங்கெங்க பயன்படுத்தணுமோ கரெக்டா அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டே வராங்க. ஒரு முக்கியமான தருணத்துலாம் அவங்களோட ஃபார்மை வந்து பேக்கப் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் டீம் தோக்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஷாட்டை ட்ரை பண்ணி விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. இந்த மேட்ச் ஹர்மன்பீட் கவுர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா அவங்க வர டவுனுக்கு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு நல்ல டார்கெட் பிக்ஸ் ஆயிட்டாங்க. டாப் ஆர்டர்ல இருக்கவங்க விக்கெட்டை இழந்துட்டாங்க. நம்ம தான் அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல ஹர்மன்பீட் கவுர் தள்ளப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்மன்பீட் கவுர் இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல டார்கெட்டுக்கு பக்கத்துல போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஹர்மன்பீட் கவுர் பேட்டிங் ஆட வராங்க செகண்டா பேட் பண்ணும்போது அப்படின்னா அவங்களுக்கு பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அமன்ஜோத் கவுர் மினிமம் ஒரு ஓவர், அதிகபட்சம் ஒரு 2 ஓவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான். அதுவும் டாப் ஆர்டர்ல இந்த 3 பேர் இருந்து யாராச்சும் ஒவ்வொரு ஓவரை கம்மி பண்ணிட்டு வேணா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அமன்ஜோத் கவுர் வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 35ங்கும் போது ஓவராலா இவங்கள்ட்ட நம்ம ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். யாஸ்திகா பாட்டியா. ஸோ யாஸ்திகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாங்க. ஒரு 2 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வராங்க. மேட்ச்ல பெருசா அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. இந்த மேட்ச் யாஸ்திகா பாட்டியா இருந்து போத் இன்னிங்ஸுமே இருந்து ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலியமா ஒரு 15ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்த சாஜனா. ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர் வருவாங்க பெரிய டவுட் தான். அப்படி வந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சேம் காஸ்ட் கமிலி சாஜனா 2 பேருமே தான் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா யாரு டாப்பர் வராங்களோ அவங்களுக்கு இந்த 10ல இருந்து 15+ ரன் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சம்ஸ்கிருத் குப்தா லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல 4 ரன் தான் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் மினிமம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 ஓவராச்சும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றத விட செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கறது தாராளமா சம்ஸ்கிருத் குப்தா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுத்தே தான் ஆகணும். ஸோ ஸ்மாலுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி வந்துருவாங்க. நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு ஸோ கேப்டன் நான் சேஃபா எல்லா மாதிரியே போயிடுறேன். பிளேயர் என்ன ரிஸ்க் எடுக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இஸ்மாயில் கண்டிப்பா எல்லாருமே போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா இருந்தா மட்டும் கொடுங்க. செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் அவரை ட்ரை பண்ணாம அவங்க எடுத்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மாலுக்கே ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும், கேன்லிக்கே கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வெனுல ஸ்டார்ட் அப்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க இருக்கிற அந்த ஃபாஸ்ட் பவுலுக்கு ஸ்விங்கா இருக்கட்டும், பவுன்ஸா இருக்கட்டும், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது பெருசா அளவுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்மாயில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் தான் வந்து இருக்கு. ஸோ இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிசோடியா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வரையில பவுல் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் 3 ஓவர் சம்திங் இந்த மாதிரி பவுல் பண்ணியிருந்தாங்க. பெருசா ஸ்கோர் கொடுக்கல, ஒரு 20+ ஸ்கோர் சம்திங் இந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. முக்கியமான ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் சிசோடியா இருந்து மினிமம் 2 ஓவராச்சும் வந்து எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ற பட்சத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் சிசோடியா எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர், கிராண்ட் லீக்கு ரொம்பவே சூட்டபிளா வந்து இருப்பாங்க. இந்த பிளே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததான் வந்து பெத் மோனி விக்கெட் கீப்பிங் பண்றாங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அவங்களோட டபுள் ஆப்ஷன் பிக். ஆஸ்லி கார்னர் பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் இருக்காங்க, அவங்களோட டபுள் ஆப்ஷன் பிக். டியான் டார்டின் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ இந்த 3 பேரும் வந்து பிக் பண்ணிருக்கோம். காஸ்வி கௌதம் அவங்களும் பேட்டிங்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பவுலிங்கும் பண்றாங்க. ஸோ காஸ்வி கௌதமோட பேட்டிங் ஆட ரொம்ப பின்தங்கி இருக்கனால அவங்க வந்து நான் டபுள் ஆப்ஷன் வந்து பிக் பண்ண கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதுல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல பவுலர்ஸ்ல டபுள் ஆப்ஷன் பவுலர்ஸ்ல ஆஸ்லி கார்னர்,
லாஸ்டா இந்த 2-3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றாங்க. ஏன்னா அவங்க கேப்டன் நாக்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் பெருசா பவுல் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விக்கெட் இருக்கக்கூடிய பவுலர்ஸுக்கு வந்து நான் பவுலிங் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். அவங்க விக்கெட்ஸ் எடுத்து டீம் ஒரு சேஃப்க்கு கொண்டு போயிருவாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாலும் அவங்க கேப்டன்ஷிப் வந்து கரெக்டா பயன்படுத்தி அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். டியானா டாட்டின் 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. காஸ்வி கௌதம் 3 ஓவர், தனிஜா கன்வர் 4 ஓவர், மேக்னா சிங் 3ல இருந்து ஒரு 4 ஓவர், பிரியா மிஸ்ரா 4 ஓவர்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் தான் ஆஷ்லி கார்னர் வந்து போல் பண்றாங்க. இந்த மேட்ச் பிரியா மிஸ்ரா 4 ஓவர், தனுஷ் கன்வர் 4 ஓவர், ஆஷ்லி கார்னர் 4 ஓவர் போல் பண்ணிட்டு டியானா டாட்டினுக்கு 2 அதிகபட்சம் 3 ஓவர் போல் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். காஸ்வி கௌதம் 2ல இருந்து 3, சேம் மேக்னா சிங் பேலன்ஸ் இருக்க ஓவரை போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ஆஷ்லி கார்னர் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக். பட் அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒன் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. பட் இந்த ஹேமலதா வந்து நம்ம பெருசா நம்பவே முடியாது. ஹர்லின் தியோல் கூட கண்டிப்பா ஒரு சேஃபான பிக் கூட சொல்லிடலாம். பட் ஹேமலதா தமிழ்நாட்டு பிளேயர் தான், நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த பிளேயர் தான். பட் இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச்லயும் அவங்கள்ட்ட பெரிய ஸ்கோர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியல. வெறும் பார்த்தா ஸ்டார்ட் அப் நல்லாவே ஆரம்பிக்கிறாங்க, ஓகே நல்லா ஸ்டார்ட் அப் பண்றாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்துக்கு அப்புறம் தேவலா பால்லாம் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. தேவலா ஷாட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விக்கெட் இழந்துடுறாங்க. இந்த மேட்ச் கடைசி மேட்ச், இந்த மேட்ச்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அடுத்த சீசன்லாம் ரொம்பவே கொஞ்சம் சிரமமா தான் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரைக்கும் ஹேமலதா இருந்து இந்த மேட்ச் ஃபார்ம் பொறுத்து 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேமலதா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. அந்த இடத்துல ஹர்லின் தியோல் வந்து பேட்டிங் ஆடுற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹர்லின் தியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்ம் நல்லாவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றா இருந்தாலும் சரி, செகண்ட் 20 நிமிஷம் இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து ஹர்லின் தியோட நம்ம எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கடைசி வரை நின்று பிளே பண்ணுவாங்களாங்கிறது பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஆஷ்லி கார்னர் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. லாஸ்டா இந்த 2 மேட்ச்லயுமே அவங்களுக்கு கொடுத்த பவுலிங் ஆப்ஷன் பேட்டிங் ஆர்டர்லாம் பார்த்துட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுக்க தயார், எல்லாரும் போன மாதிரி ஆப்ஷன் நான் போக விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஷ்லி கார்னருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, அதாவது குஜராத் கைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஆஷ்லி கார்னர் ஸோ செகண்டா போல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. இந்த மேட்ச் மினிமம் 3ல இருந்து 4 ஓவரும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு வேணாம், ஒரு விக்கெட் எதிர்பார்த்தாலும் ஒரு 25. பேட்டிங் ஆர்டர்ல இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 30+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆஷ்லி கார்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியானா டாட்டின் ஸோ லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லயுமே ரொம்ப சூப்பரா போல் பண்ணாங்க, நல்ல விக்கெட்டுக்கு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த லக்னோ வேணும் வேற, மும்பை வேணும், ரெண்டுமே சேஞ்ச். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்க வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 2 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பிக்கா தேவைன்னு ஆஷ்லி கார்னர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது டியானா டாட்டின் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மாலுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது இதுல பெத்மோனி இன்னொரு டபுள் ஆப்ஷன் பிக். கண்டிப்பா இவங்க வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே தான். ஏன்னா யாசிகா பாட்டியாவோட பேட்டிங் ஆர்டர் நிரந்தரமான ஒரு பொசிஷன் அவங்க கொடுக்கறது கிடையாது, எப்ப வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிரந்தரமான ஒரு பொசிஷன்ல கூட விக்கெட் கீப்பர் பெத்மோனி மட்டும்தான் அதே ஆப்ஷன்ல வராங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து தாராளமா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அது செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெத்மோனி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஹேமலதா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெரிய பாவாஸ் அவங்க இல்ல, கிராண்ட் லீக்ல ரிஸ்க் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்லின் தியோல் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 20ல இருந்து 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் ஃபீல் பேட் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்
பேட் செகண்ட் பண்ணும்போது சப்போஸ் அவங்க பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்துட்டாலும் அவங்க பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸ் ஃபீல் பேட் செகண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் மோஸ்ட்லி 10 மேட்சுக்கு ஒரு 7 மேட்ச் பேட் சைன் பண்ணும்போது தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸ் ஃபீல் பேட் சைன் பண்றாங்கன்னா ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரதி பொறுமையை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி எப்போ வேணா வரலாங்க. ஏன்னா காஸ்வி கௌதம் டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா காஸ்வி கௌதமோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொண்டு வந்துருவாங்க. கடைசி அந்த கட்டு டைமிங்ல ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு ஆகணும் அப்படிங்கும் போது ஒரு ஹார்ட் ஹிட்டர் காஸ்வி கௌதம் தான் அவங்க கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. இதே பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பாரதி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் விடுவாங்க. அவங்களுக்கு விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் காஸ்வி கௌதம் மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது பாரதிட்டு இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். காஸ்வி கௌதம் மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு காஸ்வி கௌதம் பொறுத்த வரைக்கும். ஸோ காஸ்வி கௌதம் போத் இன்னிங்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. தனுஜ் கன்வர் இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இல்ல. பட் இந்த மேட்ச் தனுஜ் கன்வர் ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. மினிமம் அந்த 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா டேன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தனுஜ் கன்வர் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. மேனா சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால 4 ஓவருமே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மேட்ச் மேனா சிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் தான் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்ணாங்கன்னா ஒரு விக்கெட்டுங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் மேனா சிங்ன்றது. ஸோ மேனா சிங் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியா மிஸ்ரா ஸோ லாஸ்டா இந்த 2 மேட்ச்லயுமே பெரிய சப்போர்ட்டிங் இல்லைன்னு சொல்லணும். பட் இந்த மேட்ச் அவங்களோட நாளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அதே செகண்டா பவுல் பண்ணும்போது தாராளமா 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கும். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் பிரியா மிஸ்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்றது ரொம்ப இருக்கும். இந்த மேட்ச் ஸ்மாலிக்க கூட மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் அவங்க வந்து ஃபார்மை பார்த்துட்டு யாருமே பெருசா கேன்சல் பண்றது கிடையாது. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே கண்டிப்பா உங்க ஃபேண்டசி வேல்யூ டாப் ஆர போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்க ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ யாருமே ட்ரை பண்ணி மாத்திர மாட்டாங்க. நீங்க அஸ்லி கார்னர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியான் டாட்டின் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கிடையாது. இந்த மேட்சுக்கு மோஸ்ட்லி 99% எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் போறது. நட்ஸியோபிரன் கேப்டன்ஷிப், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன். அப்படி இல்லைன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட்ஸியோபிரன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்திருப்பாங்க. இதுல இந்த மேட்ச் சேம் அம்லியாக்கர் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃபரெண்டா சேஞ்ச் பண்றேன், இன்னைக்கு நாள் என்னதான் இருந்துச்சா நான் எல்லாத்தையும் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அம்லியாக்கருக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஸ்லி கார்னருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி தான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். அப்படி இல்லை டியான் டாட்டின் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பெத்மோனி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரியா மிஸ்ரா ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். தனுஷ் கன்வர் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க போது ஹர்மன்பிரீத் கவுர் ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச் சம்ஸ்கிருத் குப்தா ஸோ கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சம்ஸ்கிருத் குப்தா அல்லது அமன்ஜோத் கவுர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.